அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் நிச்சயமாக மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைவதால் இது நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திற்கு நுழைந்திருக்கிறாருங்க சுக்கிரன். இது மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. இது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கிரன். என்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் மிக வலுவாக இருக்கும் போது மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இந்த தருணத்தில் தசாபுத்திகளின் அடிப்படையில் சுக்கிரமாதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது புக்திகள் நடைபெற்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் தனுசு ராசியில் சுபத்துவ பாதையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியாக பார்க்கப்படுகிறது. சனிக்கும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கிரனின் பார்வையில். தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது நிச்சயமாக பொருளாதார ரீதியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக நிரம்பி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவே இந்த தருணத்தில் மார்ச் மாதம் 13ஆம் தேதி நிறைவடைவதற்குள் மகர ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அனுகிரகையால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பை தேடி தருவார். ஏனென்றால் ஒருவருடைய வாழ்வில் சிரமம் இல்லை என்றால் கிரகங்களின் அமைப்பும் பங்களிப்பும் இல்லை என்றாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெற முடியும். ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். உதாரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக குருகுல கல்வி முறையானது பின்பற்றப்பட்டது. அப்படி குருகுல கல்வியில் ஒரு குருவிடம் பல சீடர்கள் உள்ளனர். அத்தனை சீடர்களுக்கும் குரு நல்வழியை போதிக்கிறாருங்க. அந்த நல்வழியை அவரிடம் பயிலக்கூடிய நூற்றுக்கணக்கான சீடர்களும் கற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த குருவிடம் பயிலக்கூடிய ஒரு மாணவன் உணவு வைத்திருக்கும் போது அந்த சரியான தருணத்திற்கு முன்னதாகவே அதை திருடி சாப்பிடுகிறார். மற்றவர்களுடைய பொருட்களையும் எடுத்து அதை வைத்து மகிழ்கிறாருங்க. இதை பார்த்த மற்ற நபர்கள் குருவிடம் இவனை புகார் செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற குருவின் சீடர்கள் அனைவரும் வந்து இவன் சரியில்லை, இவன் திருடுகிறான் என்று குருவிடம் அந்த சீடனை பற்றி குறை சொல்கின்றனர். அதற்கு பிறகு சீடர்கள் தங்களுடைய பணியை தொடர ஆரம்பித்து விட்டனர். ஆனால் அந்த சீடனோ தவறு செய்வதை நிறுத்தவில்லைங்க. மீண்டும் மற்ற சீடர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பொருட்களையும் மற்ற விஷயங்களையும் சற்று அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி அவற்றை மீண்டும் மீண்டும் திருடுகிறான். இதனால் கோபமடைந்த மற்ற சீடர்கள் அனைவரும் குருவிடம் சென்று, குருவே, நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் இவன் தவறு செய்கிறான் என்று சொல்லி இருந்தோம். ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் வழங்கவில்லை. இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த ஆசிரமத்தில் ஒன்று அவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இருக்க வேண்டும். இதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மிகவும் கோபமாக குருவிடம் அனைத்து சீடர்களும் தங்களுடைய
தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஆனால் குருவோ, உங்களிடம் நான் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உள்ளது. அந்த சீடன் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும். நீங்கள் வெளியே செல்கிற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நிச்சயமாக செல்லலாம். அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று அந்த குரு சொல்கிறாருங்க. இதை கேட்டதும் அனைத்து சீடர்களுக்குமே என்ன நம்ம குருவின் மீது இவ்வளவு மரியாதை வைத்திருந்தோம், ஆனால் ஒரு தவறு செய்கிற திருடக்கூடிய அந்த நபருக்காக நம் அனைவரையும் வெளியே செல்கிறாரே, இது என்ன விசித்திரமாக இருக்கு என்று அனைவரும் குழம்பி நிற்கின்றனர். இதை தவறு செய்த அந்த குருவின் சீடனும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். மற்ற சீடர்கள் அனைவரும் சரி குருவே, நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம், ஆனால் எங்களுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் விளையளிங்கள் என்றால் தவறு செய்த ஒருவனுக்காக நீங்கள் தவறே செய்யாத எங்கள் அனைவரையும் வெளியில் செல்ல சொல்கிறீர்கள், இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார், நீங்கள் அனைவரும் நற்பண்புகளை கற்றுக்கொண்டீர்கள், வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள், மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்பதையும், முன்னேற்ற பாதையில் எப்படி செல்ல வேண்டும் என்ற நற்குணங்களை பல வகையில் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டீர்கள். எனவே நீங்கள் வெளியே செல்வதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த சீடனோ இன்னும் நற்குணங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அவன் நற்குணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல முடியும். அப்போது மட்டும்தான் நான் அவனுக்கு அனுமதி கொடுப்பேன் என்று சொல்கிறாருங்க. இதை மறைந்திருந்து கேட்ட அந்த தவறு செய்த நபரும் வருந்துகிறார். வருந்தி நான் திருந்தி வாழ முயற்சி செய்வேன் என்று குருவிடம் உறுதிமொழி அளிக்கிறாருங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான இன்னல்கள், சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போன்று மிக வலிமை வாய்ந்த சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தசாபுதிகள் உச்சம் பெற்று சஞ்சரித்தாலோ அல்லது தற்போது நட்பு கிரகத்துடன் இணைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பல வழிகளையும் நீங்கள் கனவில் கண்ட எல்லாவற்றையும் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் என்பதை தான் சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் தனுசு ராசியில் இருப்பதை விட தற்போது மகர ராசிக்கு மாறக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் பாவ கிரகங்களின் சேர்க்கையால் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டம லட்சுமி யோகத்தை நிறைந்து கொடுக்க போகிறார். ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்துல நிச்சயமாக எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி சுக்கிரனின் அமைப்பு மிக வலுவாக இருக்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஜீவனஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மங்களகரமான நிகழ்வுகளும் இனிதாக பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் திருமண தடைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல தடைகள் விலகுகிறதுங்க. எனவே சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாது புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிரம்பி கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்களுக்கு உள்ளான மேசராசிக்காரர்களுக்கு அந்த சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத இடமாறுதல் உள்ளிட்ட பல மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகின்றன. தொழில்துறை ரீதியாக இந்த தருணத்தில் மிக வலுவாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி லாபத்தில் வெற்றிருக்கிறார். எனவே நேர்த்தியாக அனைத்து விதமான தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் விலகும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் கிடைக்குங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் புதிதாக வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. லாபம் மிக சிறப்பாக உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாக கூட்டணி ஏற்படுவதற்கு ஏற்றதொரு சிறந்த தருணமாக
தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமானவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் சுயதொழில் புரிவதற்கான வாய்ப்பும், சுயமாக சொந்த காலில் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிக சிறந்த நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.